காவும் நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் இவன் யார் இந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் நீண்டதோர் பயணத்தின் பாதி தூரம் வரை நீண்டதோர் பயணத்தின் பாதி தூரம் வரை என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் நீண்டதோர் பயணத்தின் பாதி தூரம் வரை என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் இவன் யார் இந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் இவன் யார் இந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குடில்கள் எழுப்பிய அலறல்கள் மீதும் நெஞ்சுரம் கொண்டு மூச்சின் மூன்றாவது இழுப்பு நின்றுவிடும் வரை என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குடில்கள் எழுப்பிய அலறல்கள் மீதும் நெஞ்சுரம் கொண்டு மூச்சின் மூன்றாவது இழுப்பு நின்றுவிடும் வரை என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் இவன் யார் இந்த மனிதன் அழுகைகளோடும் அகதி என்றதோர் அந்தஸ்தினோடும் கூட்டில் இருந்தும் குஞ்சுகள் சிதறி நாற்றிசை எங்கும் நாற்பதாய் பிரிந்து நலிவுற்ற போதும் அழுகைகளோடும் அகதி என்றதோர் அந்தஸ்தினோடும் கூட்டில் இருந்தும் குஞ்சுகள் சிதறி நாற்றிசை எங்கும் நாற்பதாய் பிரிந்து நலிவுற்ற போதும் சொந்த கூட்டினை கட்டி கட்டி அது கொட்டுண்டு போகவும் தன் தோள் சுமந்தெடுத்து என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் சொந்த கூட்டினை கட்டி கட்டி அது கொட்டுண்டு போகவும் தன் தோள் சுமந்தெடுத்து என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் இவன் யார் இந்த மனிதன் கல்லறையில் பிறந்து கடின போர் மீது தவழ்ந்து என் தேசத்தை நேசித்து மீண்டும் தன் தாயின் கருவறையில் புதையுண்டு போனானெனில் இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் கல்லறையில் பிறந்து கடின போர் மீது தவழ்ந்து என் தேசத்தை நேசித்து தன் தாயின் கருவறையில் மீண்டும் புதையுண்டு போனானெனில் இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார் இந்த மனிதன் இவன் யார் இந்த மனிதன் என்னைப் போலவே இவனுக்கும் பிறப்பு என்பது இருந்திருக்குமானால் அங்கு புன்னகை என்பதும் இருந்திருக்கும்.
வாழ்தல் மீதான கனவுகள் இருந்திருக்கும். என்னைப் போலவே இவனுக்கும் பிறப்பு என்பது இருந்திருக்குமானால் புன்னகை என்பது இருந்திருக்கும். வாழ்தல் மீதான கனவுகளும் இருந்திருக்கும். உறவுகள் மீதான சொந்தங்கள் இருந்திருக்கும். இளமைகள் மீதான காதல் இருந்திருக்கும். ஏன், உரிமைகள் மீதான உணர்வுகளும் இருந்திருக்கும். உறவுகள் மீதான சொந்தங்கள் இருந்திருக்கும். இளமைகள் மீதான காதல் இருந்திருக்கும். ஏன், உரிமைகள் மீதான உணர்வுகளும் இருந்திருக்கும். இறத்தல் என்பது மட்டும் என்னிலிருந்து வேறொன்றாகி போய் இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இறத்தல் என்பது மட்டும் என்னிலிருந்து வேறொன்றாகி போய் இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? அந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன் குண்டு சத்தங்களே தாலாட்டாகி போய், ஊரடங்கும் இரவுகளே பழக்கப்பட்டு போய், அழுவதும் சிரிப்பதும் கொஞ்சலும் கெஞ்சலும் மழலையும் செணுங்கலும் போரின் எல்லைகளுக்குள் மட்டுமே திறந்து விடப்பட்டு குண்டு சத்தங்களே தாலாட்டாகி போய், ஊரடங்கும் இரவுகளே பழக்கப்பட்டு போய், அழுவதும் சிரிப்பதும் கொஞ்சலும் கெஞ்சலும் மழலையும் செணுங்கலும் போரின் எல்லைகளுக்குள் மட்டுமே திறந்து விடப்பட்டு துப்பாக்கிகளால் தேசத்தின் உள்ளம் தண்டு பாலம் செய்யப்பட்ட போது, அறியாமல் அழுதபடி என் தாயின் மடியில் புதுமகனாய், முதல் மகனாய், தலைமகனாய் உலகத்தின் முதல் மூச்சு விட்டேன். துப்பாக்கிகளால் தேசத்தின் உள்ளம் தண்டு பாலம் செய்யப்பட்ட போது அறியாமல் அழுதபடி என் தாய்மடியில் புதுமகனாய், முதல் மகனாய், தலைமகனாய் உலகத்தில் முதல் மூச்சு விட்டேன். அந்த இரவினோர் அந்தலை வெளியில் ஒரு மனிதனின் மரணம் பதிவு செய்யப்பட்டதாம். அம்மா அடிக்கடி சொல்லுவாள். அந்த இரவினோர் அந்தலை வெளியில் ஒரு மனிதனின் மரணம் பதிவு செய்யப்பட்டதாம். அம்மா அடிக்கடி சொல்லுவாள். எனக்கான உதயத்தில் அவன் அஸ்தமனம் எழுதப்பட என் பிறப்பித்தலுக்காய் அந்த இரவின் முடிவு வரை, எனக்கான உதயத்தில் அவன் அஸ்தமனம் எழுதப்பட என் பிறப்பித்தலுக்காய் அந்த இரவின் முடிவு வரை இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? அந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன் அன்று எனக்கு ஒரு பிறப்பு இருந்தது. அந்த பிறப்பின் பின் எனக்கு பசி தெரிந்தது. புசித்தலுக்காய் அழுகின்ற உணர்வு புரிந்தது. அன்று எனக்கு ஒரு பிறப்பு இருந்தது. அந்த பிறப்பின் பின் எனக்கு பசி தெரிந்தது. புசித்தலுக்காய் அழுகின்ற உணர்வு புரிந்தது. கட்டிலில் கிடந்தும் தொட்டிலில் தவழ்ந்தும் தாயின் மடியிலே சாய்ந்துடல் வளைத்தும் முலை தேடி முகம் புதைக்க பசிதந்த வலி என்னை விரட்டி அடித்தது. கட்டிலில் கிடந்தும் தொட்டிலில் தவழ்ந்தும் தாயின் மடியிலே சாய்ந்துடல் வளைத்தும் முலை தேடி முகம் புதைக்க பசிதந்த வலி என்னை விரட்டி அடித்தது. அம்மா வந்திருப்பாள், அள்ளி எடுத்திருப்பாள். அழுகை ஏனென்று தன் அறிவில் புரிந்திருப்பாள். முலையெடுத்து முன்வாயில் செருகிவிட்டு புன்முறுவல் செய்திருப்பாள். பசி நீக்கி பிள்ளையின் விக்கல் ஓயும் வரை இரத்தத்தை பாலா எனக்குள்ளே
தந்திருப்பாள். முலையெடுத்து முன்வாயில் செருகிவிட்டு பொன்முறுவல் செய்திருப்பாள். பசிநீக்கி பிள்ளையின் விக்கல் ஓயும் வரை இரத்தத்தை பாலா எனக்குள்ளே தந்திருப்பாள். ஒவ்வொரு தடவையும் என் தாயின் குருதியை பாலாக்கி என் வாய்னனை தோய்கையில் எங்கெங்கோ சிந்திய மனித குருதியில் தேசத்தாய் நனைந்தாளாம். ஒவ்வொரு தடவையும் என் தாயின் குருதியை பாலாக்கி என் வாய்னனை தோய்கையில் எங்கெங்கோ சிந்திய மனித குருதியில் தேசத்தாய் நனைந்தாளாம். தாயின் குருதியை நான் குடித்தார தன் குருதி இறைத்து அன்று வரை இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? அந்த மனிதன் தாயின் குருதியை நான் குடித்தார தன் குருதி இறைத்து அன்று வரை இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன். உறக்கம் என்பது இரவுகளின் பிரசவிப்பு. அப்பாவின் தோள்களில் என் உறக்கத்தின் பொழுதுகள் ஆரம்பமாகுமாம். நீண்ட உறக்கத்தில் பிள்ளை நான் வளர்ந்தேனாம். உறக்கம் என்பது இரவுகளின் பிரசவிப்பு. அப்பாவின் தோள்களில் எனது உறக்கத்தின் பொழுதுகள் ஆரம்பமாகுமாம். நீண்ட உறக்கத்தில் பிள்ளை நான் வளர்ந்தேனாம். நாளுக்கு 4 மணி நேரம் போய் எஞ்சிய பொழுதெல்லாம் கனவினிலே சிரித்தேனாம். அம்மம்மா சொல்லுவாள், நரிவிரட்டி போவதனால் சிலிர்த்தேனாம். அப்பப்பா சொல்லுவாள், வாழ்வின் பாதியை தூக்கத்தில் நான் கழிக்க வாழ்வே துக்கமாய் தேசம் கிடந்ததாம். யார் யாரோ வந்தென் தேசத்தை கற்பழிக்க வாழ்வே சோகமாய் தேசம் அழுததாம். அன்று தூக்கத்தை தொலைத்துவிட்டு மனித விழிகள் சில எல்லையில் முள்ளாய் எழுந்து நின்றனராம். ஒவ்வொரு விடியலும் என் தூக்கம் கலைக்கையில் எங்கோ எவரோ எல்லையில் தூக்கத்தை நிரந்தரமாக்கினராம். தேவதை கனவில் நான் தூக்கத்தில் வளர இரவெல்லாம் விழித்து விடியலில் முடியாத உறக்கத்தில் மூழ்கி இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன். துள்ளும் வயது துரிதமாய் வந்ததும் பள்ளித் தோழரை விளையாட அழைத்தது சொல்லித் தெரியும் நாட்கள் அல்ல. துள்ளும் வயது துரிதமாய் வந்ததும் பள்ளித் தோழரை விளையாட அழைத்தது சொல்லித் தெரியும் நாட்கள் அல்ல. கிள்ளு பிராண்டி நுள்ளி விளையாடி உப்பா புளியா ஒப்புக்குச் சொல்லி காயா பழமா கிளித்தட்டு என்று நாயும் முள்ளும் பாய்ந்து பதுங்கினோம். கிள்ளு பிராண்டி நுள்ளி விளையாடி உப்பா புளியா ஒப்புக்குச் சொல்லி காயா பழமா கிளித்தட்டு என்று நாயும் முள்ளும் பாய்ந்து பதுங்கினோம். மணல் வீடு கட்டினோம். சீனச் சட்டியில் சின்னச்சோறு காய்ச்சினோம். கள்ளன் பொலிசண்டு தண்ணி துவக்கெடுத்து வளவெல்லாம் ஓடினோம். மணல் வீடு கட்டினோம். சீனச் சட்டியில் சின்னச்சோறு காய்ச்சினோம்.
கள்ளன் பொலிசண்டு தண்ணி துவக்கெடுத்து வளவெல்லாம் ஓடினோம். எவனோ எய்த எறிகணை வேட்டுக்கு எட்டி எட்டி நாம் பங்கருள் பதுங்கினோம். எவனோ எய்த எறிகணை வேட்டுக்கு எட்டி எட்டி நாம் பங்கருள் பதுங்கினோம். தண்ணி துவக்கெடுத்து சுட்டு நாம் விளையாடுகையில் மண்ணுக்காய் துவக்கெடுத்த வேட்டுக்கள் கேட்டு நாம் பதுங்கி கிடந்திருந்தோம். தண்ணி துவக்கெடுத்து சுட்டு நாம் விளையாடுகையில் மண்ணுக்காய் துவக்கெடுத்த வேட்டுக்கள் கேட்டு நாம் பதுங்கி கிடந்திருந்தோம். விளையாட்டு துப்பாக்கி தண்ணீர் வடித்தலுக்காய் களமாடும் கைகளில் செந்நீர் வடித்து இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? அந்த மனிதன் விளையாட்டு துப்பாக்கி தண்ணீர் வடிப்பதற்காய் களமாடும் கைகளில் செந்நீர் வடித்து இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? அந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன் ஆளுடன் அறிவும் சேர்ந்து வளர்ந்திட, ஆளுமை என்னுடன் ஒட்டி நிறைந்திட, கற்றவன் என்ற பெயர் நின்று நிலைத்திட, பட்டங்கள் பெற்றிட பள்ளிகள் பற்பல சென்று தேறினேன். ஆளுடன் அறிவும் சேர்ந்து வளர்ந்திட, ஆளுமை என்னுடன் ஒட்டி நிறைந்திட, கற்றவன் என்ற பெயர் நின்று நிலைத்திட, பட்டங்கள் வாங்கிட பள்ளிகள் பற்பல சென்று தேறினேன். நான் பட்டங்கள் வாங்கிட பள்ளிகள் பற்பல சென்று தேறினேன். உற்றவர் ஊரவர் பெற்றவர் பெரியவர் ஆசிகள் தந்தனர். பெற்றதாய் பெருமையில் பூரித்து போனாள். தந்தையும் தன்பணி முடித்திட்டேன் என்பதாய் கம்பீரமானார். உற்றவர் ஊரவர் பெற்றவர் பெரியவர் ஆசிகள் தந்தனர். பெற்றதாய் பெருமையில் பூரித்து போனாள். தந்தையும் தன்பணி முடித்திட்டேன் என்பதாய் கம்பீரமானார். அவையத்து முந்தி இருக்கச் செய்தலில் ஆறுதல் கண்டவர் அமைதியுமானார். அவையத்து முந்தி இருக்கச் செய்தலில் ஆறுதல் கண்டவர் அமைதியுமானார். பள்ளி தோழர் நால்வரில் மூவரை அடிக்கடி கண்டேன். வைத்தியன் ஒருவன், வங்கியில் அடுத்தவன், பொறியியலாளனாய் ஆனவன் மற்றவன். பள்ளி தோழர் நால்வரில் மூவரை அடிக்கடி கண்டேன். என் பள்ளி தோழரில் நால்வரில் மூவரை அடிக்கடி கண்டேன். வைத்தியன் ஒருவன், வங்கியில் மற்றவன், பொறியியலாளனாய் ஆனவன் அடுத்தவன். மூவரும் நானுமாய் பேனாவை தொட்டோம். நான்காம் அவன் மட்டும் துப்பாக்கி தொட்டான். மூவரும் நானுமாய் பேனாவை தொட்டோம். நான்காம் அவன் மட்டும் துப்பாக்கி தொட்டான். பேனா தொட்டு நாம் பட்டங்கள் பெற்றிங்கு நிமிர்ந்திடும் வரையில், பேனா தொட்டு நாம் பட்டங்கள் பெற்றிங்கு நிமிர்ந்திடும் வரையில், பள்ளியைச் சீண்டிய பகைவனை தாண்டி கல்வியில் குறிவைத்த சதியினை வெல்ல, பள்ளியைச் சீண்டிய பகைவனை தாண்டி கல்வியில் குறிவைத்த சதியினை வெல்ல, துப்பாக்கியால் ஒரு யாகத்தை செய்து கல்விக்காய் காவியமாகி இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? அந்த மனிதன் பேனா தொட்டு நாம் பட்டங்கள் பெற்றிங்கு நிமிர்ந்திடும் வரையில், பள்ளியை குறிவைத்த பகைவனை தாண்டி கல்வியை குறிவைத்த சதியினை வெல்ல, துப்பாக்கியால் ஒரு யாகத்தை செய்து கல்விக்காய் காவியமாகி இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? அந்த மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன். காலங்கள் கரைந்தன. பருவங்கள் என்னை விரட்டின.
காலங்கள் கரைந்தன, பருவங்கள் என்னை விரட்டின. வயதுகள் எல்லாம் பருவத்து விரட்டலில் விரைந்து பறந்தன. என் பருவங்கள் எல்லாம் பருவத்து விரட்டலில் விரைந்து பறந்தன. கட்டிளம் வயதின் ஆசைகள் என்னுள் வந்து நிறைந்தன. கட்டிளம் வயதின் ஆசைகள் என்னுள் வந்து நிறைந்தன. காதல் வந்தது, காமம் வயதை கொன்றது. காதலி நினைவு என் காலத்தை தின்றது. காதல் வந்தது, காமம் வயதை கொன்றது. காதலி நினைவு காலத்தை தின்றது. கடிதங்கள் கொடுத்ததும் பள்ளி வீதியில் உலாவித் திரிந்ததும் வயது கோளாறின் பருவச் சேட்டைகள். கடிதங்கள் கொடுத்ததும் பள்ளி வீதியில் உலாவித் திரிந்ததும் வயது கோளாறின் பருவச் சேட்டைகள். காதல் கனிந்தது, திருமணம் நடந்தது. ஒருவர் இருவராகி மானிட உலகில் இன்னொரு குடும்பமும் எனக்காய் உதித்தது. காதல் கனிந்தது, திருமணம் நடந்தது. ஒருவர் இருவராகி மானிட உலகில் இன்னொரு குடும்பம் எனக்கென உதித்தது. இத்தனை வரிசையாய் எல்லாம் எனக்கு நலமாய் நடக்கையில் பருவ வயதின் பசியுடன் நடந்து காதல் இளமையை காட்டினில் கழித்து கட்டிளம் விருப்பின் மேலே கடந்து இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இத்தனை வரிசையாய் எல்லாம் எனக்கு நலமாய் நடக்கையில் பருவ வயதின் பசியுடன் நடந்து காதல் இளமையை காட்டினில் கழித்து கட்டிளம் விருப்பின் மேலே கடந்து இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த இந்த நேசத்தின் மனிதன். மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன். தேசம் எப்போதும் தீயில் கிடந்தது. என் தேசம் எப்போதும் தீயில் கிடந்தது. என் இனம் யுத்தத்தின் கொடுக்கில் புழுவாய் துடித்தது. தேசம் எப்போதும் தீயில் கிடந்தது. என் இனம் யுத்தத்தின் கொடுக்கில் புழுவாய் துடித்தது. குருதியும் பிணமும் சதைக்கோள குவியலும் பார்க்கும் இடமெல்லாம் பரவி விரைத்தது. குருதியும் பிணமும் சதை குவியலும் பார்க்கும் இடமெல்லாம் பரவி விரைத்தது. கிராமத்து அடிமுதல் நகரத்து தெருவரை உயிர் காக்கும் படலம் உக்கிரத்தனமாய் ஆரம்பமானது. கிராமத்து அடிமுதல் நகரத்து தெருவரை உயிர் காக்கும் படலம் உக்கிரத்தனமாய் ஆரம்பமானது. ஊர் விட்டு ஊரோடி தலைநகர் தாண்டி தேசம் கடந்து போய் கண்டம் விட்டு கண்டந்தாவிய புலம்பெயர் தமிழனில் நானும் ஒருவனாய். ஊர் விட்டு ஊரோடி தலைநகர் தாண்டி தேசம் கடந்து போய் கண்டம் விட்டு கண்டந்தாவிய புலம்பெயர் தமிழனில் நானும் ஒருவனாய். புதிய நாடு, புதிய நாகரிகம், புதிய மொழி, புதிய மனிதர்கள், புதிய வழி, புதிய வாழ்வு. நானும் நன்றாய் பழக்கப்பட்டு போனேன். புதிய நாடு, புதிய நாகரிகம், புதிய மொழி, புதிய மனிதர்கள், புதிய வழி, புதிய வாழ்வு. நானும் நன்றாய் பழக்கப்பட்டு போனேன். குண்டு சத்தங்கள் கேட்பதில்லை, சுற்றி வளைப்புகள் பார்ப்பதில்லை. இரவின் அமைதிகள் இப்போதெல்லாம் அச்சம் தருவதில்லை. இங்கு குண்டு சத்தங்கள் கேட்பதில்லை, சுற்றி வளைப்புகள் பார்ப்பதில்லை. இரவின் அமைதிகள் இப்போதெல்லாம் அச்சம் தருவதில்லை. தேசத்தின் சங்கதி மட்டும் நாள்தோறும் கணனியில் என் கண்கள் தேட, கண்ணி வெடிக்குள் இன்னும் தன்னை புதைத்து முகமூடி தலைகளுக்குள் ஊடுருவி உயிர் மூச்சறிந்து அங்கே இத்தனை தூரம் நடக்கின்ற மனிதன், இத்தனை தூரம் நடக்கின்ற மனிதன் யார்? இந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின்
அமைதி வந்தது. அனர்த்தம் குறைந்தது. அகில உலகின் அழகிய மேசையில் அறிவு பேச்சுக்கள் அடுக்கடுக்காய் நிறைந்தது. அமைதி வந்தது. அனர்த்தம் குறைந்தது. அகில உலகின் அழகிய மேசையில் அறிவு பேச்சுக்கள் அடுக்கடுக்காய் நீண்டது. கோரிக்கை வைத்தோம், கேளிக்கையாக்கினர். தேவையை சொன்னோம், தோல்வியை தந்தனர். நியாயத்தை சொன்னோம், சாயத்தை காட்டினர். கோரிக்கை வைத்தோம், கேளிக்கையாக்கினர். தேவையை சொன்னோம், தோல்வியை தந்தனர். நியாயத்தை சொன்னோம், சாயத்தை காட்டினர். எத்தனை பேச்சுக்கள், எத்தனை பேச்சுக்கள் எங்கெங்கோ பேசினோம். துப்பாக்கி எழுந்து மீண்டும் முன்னரை விட பலமாய் நின்றது. துப்பாக்கி எழுந்து மீண்டும் முன்னரை விட பலமாய் நின்றது. அந்தோ இந்து சமுத்திர முத்தின் ஓரங்கள் தீயில் புகைந்தது. குருதி மணந்தது. அந்தோ இந்து சமுத்திர முத்தின் ஓரங்கள் தீயில் புகைந்தது. அங்கே குருதி மணந்தது. காலம் கடக்கையில் நானும் குடும்பமுமாய் பனியுறை நாடுகளில் என் ஜீவனம் இங்கே சீராய் அமைப்பதில் ஆளாய் பறந்தேன். காலம் கடக்கையில் நானும் குடும்பமுமாய் பனியுறை நாடுகளில் என் ஜீவனம் இங்கே சீராய் அமைப்பதில் ஆளாய் பறந்தேன். நேற்று வரை என் மனைவி கர்ப்பிணி. இன்று காலையில் அவளும் தாயானாள். நேற்று வரை என் மனைவி கர்ப்பிணி. இன்று காலையில் அவளும் தாயானாள். என் பிறப்பைப் போலவே என் மகனின் பிறப்பிலும் தேசத்து அந்தலை வெளியில் ஒரு மனிதனின் மரணம் பதிவாகி போனதாம். என் பிறப்பைப் போலவே என் மகனின் பிறப்பிலும் தேசத்து அந்தலை வெளியில் ஒரு மனிதனின் மரணம் பதிவாகி போனதாம். எனக்கான சந்ததிக்காய் புதிய உயிரொன்றை நான் படைக்க தன் உயிர் துறந்த அந்த மரணம் வரை தேசத்திற்காய் தன் உயிர் துறந்த அந்த மரணம் வரை இத்தனை தூரம் என் தேசத்தை காவி வந்த அந்த நேசத்தின் மனிதன் யார்? அந்த மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன் தேசத்தை காவும் நேசத்தின் மனிதன் யார்? இந்த மனிதன் இவன் யார்? இந்த மனிதன் மரணங்கள் மீதும் மனித குழிகளில் அலறல்கள் மீதும் தேசத்தை காவும் நேசத்தின்